என்னடாது இந்த காலையில இருந்து ஒருவரும் பிச்சை ஓட்டமாய் காணல. எவ்வளவு மெனக்கட்டு இந்த காயத்தை கட்டிட்டு இருக்கேன் நான். பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆச்சே. ஓமா ஆட்கள் எல்லாம் வராங்க, நீ நம்மட நடிப்பை காட்டணும். ஐயா ஐயா இந்த கை வாங்குறையா, இந்த கையில இருக்கிற காயம் யாரலையா, இன்னும் போட்டு போக்கையா. இது நம்ம பரம்பரை பிச்சைக்காரன். நம்ம அப்பா தாத்தா காலத்துல இருந்து நானும் பார்த்திருக்கேன். அவடத்திலே ஊந்துட்டு இருக்கேன். அந்த கையில ஒரு புண்ணு ஒன்று ஆடுறது இல்லையே. நானும் சின்ன காலம் இருந்து பாக்குறேன் தான் அவன் கையில இருக்கிற புண்ணு ஆடுறது இல்லை. இது என்ன விளக்கம் ஒருக்கா கேட்க தம்மன் ராஜா. தம்பி அடே தம்பி, நீங்க எனக்கு பரம்பரையா பிச்சை ஒரு குடும்பம்டா. உங்க அப்பா எல்லாம் எனக்கு போட்டு போட்டு வந்தவர். ஆயிரம் போட்டுட்டு போடா ராஜா. நான் போட்டுட்டு போவதில்ல, எனக்கு ஒரு டவுட் ஒன்று கிளியர் பண்ண வந்து. என்னடா எங்க அப்பாவோட வந்து தாத்தாவோட வந்து இப்ப நானும் பாரு இந்த கண்ணியில உள்ள புண்ணு ஆறுது இல்லையே, சும்மா கட்டிச்சிருக்கீங்களா? ஐயோ இதாண்டா பிச்சைக்காரன் புண்ணு. இந்த கையில புண்ணாண்டா பிச்சைக்காரன். எனக்கு புண்ணு இருந்தா ஆறா உனக்கு தெரியாதா? பிச்சைக்காரன்ல புண்ணு ஆறுற இல்லையா? ஓ அதை எப்படி ஆற விடுவீங்களா நீங்க? இங்க பிச்சைக்காரன் புண்ண ஆற விடக்கூடா. ஆற விட்டா எங்களுக்கு எங்கடா வருமானம்? ஆட்கள்கிட்ட போய் என்னத்தை காட்டுறானா அங்க பிச்சை எடுக்கிற? எங்கட தேசியோட இந்த ஊத்த உடுப்பா தான் இருக்கும். யாரும் வாங்கி தருவாங்க. நல்ல நாள் பெருநாளுக்கு வாங்கி தந்தாலும் போட மாட்டோம். இந்த எங்களுக்கு இந்த தேசிய உடுப்பு ஊத்த இந்த இருக்கிற கையில இப்படி ஒரு கட்டை இந்த கட்டி வச்சு இந்த காயத்தை தோண்டி தோண்டி ஏறிப்போம். நாரணும் காயம் நார்னாத்தான் எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் வருமானம். அப்ப இந்த புண்ணு ஆற விட மாட்டேன். இதாண்டா பிச்சைக்காரன் புண்ணன்ற. இதனாலதான் இந்த ஊர் பிரச்சனையும் முடியுது இல்ல, நாட்டு பிரச்சனையும் முடியுது இல்ல, சமூக பிரச்சனையும் முடியுது. இதை வச்சே தோண்டி தோண்டி இருக்கிற மாதிரி அரசியல் மாதிரி அப்படி வச்சுட்டு இருக்கீங்க. அது இதுக்கு எங்கட பிச்சைக்காரன் புண்ணை பார்த்துதான் எல்லாரும் சொல்ற ஒரு பிச்சைக்காரன் புண் மாதிரி பிரச்சனையை வச்சு திரிக்க தீக்காம, பிரச்சனையை வச்சு திரிக்க தீக்காம. அதுக்குதான் விளக்கம். நீ வந்து உங்களோட அப்பா அப்பா எல்லாம் எனக்கு பிச்சை ஓட்ட வரியா, அதாலதான் இந்த ரகசியத்தை சொல்றேன். இதெல்லாம் எங்க காயம் ஆறும் ஆறுனாலும் நாங்க விட மாட்டோம். இத சுரண்டிடுவோம். எப்படி நீயும் வேணுமெண்டா வா, பிச்சைக்காரன் புண்மாயி இருந்து நீயும் எடுக்கலாம் ஒரு பக்கம் சுரண்டையா. என்ன இப்ப என்ன வேலையா நீ எப்படி சோமாரிக்கிறா? நல்லா இருக்காங்க, பிரச்சனை இல்ல. இதான் ரகசியம். இதான் பிச்சைக்காரன் புண். அது புண்ணு ஆரோடாம சுரண்ட மாதிரி தான் தம்பி நான் போட்டு போறா. தம்பி ராஜா வந்தாலே கரைச்சல் தான். என்ன காசு எடுக்கு 20 ரூபாண்டா. இப்ப ஒரு பிள்ளைஞ்சி 50 ரூபாடா. 20 ரூபாய்க்கு எங்க ஓடுறேன். அதுக்காக நான் பிள்ளைண்டி தேத்தனியா ஊத்திட்டு வரையில பிறகு அப்பாட்ட கேட்டேன் வாரேன். சரியா?